அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? பல்வேறு விதமான வீடியோக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுட்டே இருக்கின்றோம். இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா, இரவு படுக்க போவதற்கு முன் ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு நீங்கள் படுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது, கெட்ட கனவுகள் வராது, உங்களுக்கு தூக்கம் ஒரு தெளிவான தூக்கமாகவும் இருக்கும், செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய மனநிலையையும் அது உருவாக்கும். அது என்ன என்றால், இரவு படுக்க போவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் டிவி பார்ப்பதை நிறுத்துங்கள். அதிர்ச்சிகரமான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை தூங்க போவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் செய்யவே செய்யாதீர்கள். உணவும் கூட 2 மணி நேரத்துக்கு முன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் 2 மணி நேரத்திற்கு டிவி பார்ப்பது, எதிர்மறையான விஷயங்களை பார்ப்பது, சண்டை போடுவது, பிரச்சனைகளை பற்றி பார்க்கறது, பிரச்சனைகளை பற்றி படிக்கிறது, இதையெல்லாம் செய்யாதீங்க. அதற்கு அப்புறம் மிக முக்கியமாக படுக்க போவதற்கு முன் உங்களின் உள்ளங்காலானது வெள்ளை வெளியேறு என்று இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவே நான் மிக முக்கியமாக போடுறேன். உங்களோட உள்ளங்கால் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அவ்வளவு சுத்தமாக உங்கள் உள்ளங்கால் இருக்கணும். ஏனென்றால் உங்கள் உள்ளங்கால் என்பது நீங்கள் முழு இருட்டில் தான் தூங்கணும். முழு இருட்டில் தூங்கினா மட்டும்தான் உடலில் இருந்து மெடோலின் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்கும். ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தாலும் கூட அந்த சுரப்பி சுரக்காது. எதற்காக அந்த சுரப்பி அப்படிங்கிறீங்களா? நம்ம உடம்புல வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய விஷயமே அந்த சுரப்பில தான் இருக்கு. அந்த சுரப்பி எப்ப சுரக்கும் தெரியுங்களா? நம்ம முதுகுத்தண்டு நேரா இருக்கும் பொழுது, முழுசா டீப் ஸ்லீப்ல போகும் பொழுது, உடல் இருளில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த சுரப்பி சுரக்கும். அந்த சுரப்பி சுரப்பதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுதான் மிக முக்கியம். அந்த சுரப்பி சுரக்கும் பொழுது என்ன எண்ணங்களை நீங்க மறுபடியும் உங்களோட ஆழ்மனதில் பதிய வைக்கிறீங்களோ அது அந்த விஷயத்தை உங்களுக்கு ஈர்த்து தரும். அந்த ஆழ்மனதை ஈர்த்து தரணும் அப்படின்னா நீங்க படுக்க போகும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா படுக்கணும் அப்படிங்கிறது தான். நான் பார்த்த பல கோடீஸ்வரர்களும் பல முக்கியமான நபர்களும் இரவு படுக்க போகும்போது கண்டிப்பா குளிக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க உடலை ரொம்ப சுத்தப்படுத்தி, மனதையும் அமைதிப்படுத்தி சுத்தப்படுத்தி அதற்கப்புறம் போய் படுக்கிறாங்க. அப்படி படுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்ன குறிக்கோளுக்காக அவங்க இருக்கிறாங்களோ அந்த குறிக்கோள் ஞாபகம் வருகிறது, அந்த குறிக்கோளுக்கான யோசனைகள் வருகிறது. ஆம் நண்பர்களே, பல விஞ்ஞானிகளும் கூட தூக்கத்தில் தான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி சூத்திரம் கிடைச்சிருக்கு. நிறைய சக்சஸ் ஃபார்முலாவில் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா தூக்கத்துல தான் கிடைச்சிருக்கு. ஆகையால் தூங்கும் போது கம்பல்சரியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதை நிறுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களை பார்க்குவது, படிப்பது, கேட்பதை நிறுத்துங்க. உள்ளங்கால் ரொம்ப சுத்தமா இருக்கணும். மிக முக்கியமாக படுக்க போகும்போது உங்க உள்ளங்காலை 3 முறை நன்றாக தடவி விடுங்கள். உள்ளங்கையில் இந்த கட்டவரலை 21 முறை தடவி கொடுங்கள். 21 முறை கட்டவரலை இப்படி தடவுனீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம்கான உணர்வு அதிகரிக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஏரியாவே என்ன தெரியுங்களா? உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மைண்டு ரிலாக்ஸ் ஆகி தூக்கத்துக்கு கொண்டு வரும் நேர்மறையான எண்ணங்கள் இயல்பாகவே உங்கள் ஆழ்மனதில் பதிந்து அது உங்களுக்கு வழிநடத்தும். ஆகையால் அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி தூங்குனீங்கன்னா காலையில தூக்கம் முடிஞ்சு எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியா எந்திரிப்பீங்க. உங்களோட இலக்கை நோக்கி செயல்திறனுடனும் விழிப்புணர்ச்சியுடனும் வேகமாக செல்ல இது உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் வர வேண்டும் என மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன், வளர்க புகழுடன். நன்றி.